இந்த காலை வேளையிலே இந்த புதிய ஆண்டில் இந்த நாளை தேவன் காண செய்ததற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோமா? கடந்த ஆண்டு முழுவதும் 12 மாதங்களும் நம்மை பாதுகாத்து தேவன் கிருபையாய் நம்மை வழி நடத்தி இந்த புதிய ஆண்டில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டின் 12 மாதங்களும் 365 நாட்களும் நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பங்கள், பிள்ளைகள், ஆராதனைகள், ஊழியர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை இருக்க போகிறது. இந்த ஆண்டு தேவன் நம்மை வழிநடத்தி நமக்கு முன் சென்று தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்தவர்கள் வைத்து இந்த காலை வேளையில் இந்த புதிய ஆண்டில் நம்முடைய மகிமையின் பிரசன்னங்களை நிரப்பட்டும். எங்கள் வீட்டில் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். 12 மாதங்களை நடத்தும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த புதிய ஆண்டில் நம்முடைய கிருபை, நம்முடைய ஆளுகை, நம்முடைய வல்லமை எங்களோடு கூட இருப்பதாக, நம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும், நம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும். நம்முடைய மகத்துவமான நம்முடைய செயல்கள், ஒரே ஆச்சரியமான வழிகள், இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்தீரே, வழிநடத்தினீரே. கடந்த வருஷத்தில் எத்தனை இக்கட்டுகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாம் வந்த போதும் எங்களை பாதுகாத்து கொண்டு வந்து இந்த வருஷத்தை காண வைத்து எங்களோடு கூட எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் இருக்கிறார்கள். ஆனாலும் ஹல்லேலூயா, எங்களை இந்த ஆண்டை காணும்படி நீர் செய்த உதவிக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கரங்களை பிதாவே மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சரணங்கள் புதிய ஆண்டிலே கர்த்தரை ஆராதித்து வாக்குத்தத்தத்தை பெற்று ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம் புதிய ஆண்டை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவே, நன்றி சொல்கிறோம் பிதாவே, நன்றி சொல்கிறோம் இயேசுவே, நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தேவனே, நன்றி சொல்கிறோம். புதிய ஆண்டிலே நன்றி சொல்லுவோம். தூய ஆவியே, தூய ஆவியே எங்கள் தேவனே, சொல்கிறோம். புதிய ஆராதனை செய், புதிய ஆராதனை செய்கிறோம், புதிய ஆராதனை செய்கிறோம். மான்கள் நீரோடை ஜெயிப்பது போல ஆத்மாவாஞ்சிக்குதே. வாஞ்சிக்கிறாங்க நீ to you.
வாசிக்கிறது போகிறோம். உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். The Lord himself goes before you. He will be with you. He will never leave you. இந்த ஆண்டு கடந்த வருடம் முழுவதும் நம்ம நடத்தினதே ஆண்டவர் தான். மீண்டும் நமக்கு வாக்களிக்கிறேன், நான் உனக்கு முன்பதாக போகிறேன். இந்த ஆண்டு தேவ பிரசன்னத்தின் ஆண்டு. The year of God's presence. அந்த தேவ பிரசன்னம் நமக்கு முன் செல்லும். There is a purpose in his presence. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முன்னும் பின்னும் சென்றார் என்று யாத்திராகமம் 13 வாசிக்கிறோம். அக்கினியாக, மேகமாக, மகிமையாக அவங்களுக்கு முன்னால் சென்றார். காரணம், பார்வோன் பின்னால் வருகிறார், அவருடைய அழித்து விடக்கூடாது என்று தேவன் முன் சென்றார். இந்த ஆண்டு நமக்கு என்ன நேரம் நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் சொல்ல, நான் உங்களுக்கு முன் செல்லுகிறேன். பார்வன் வந்தாலும் சரி, செங்கல் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நான் உங்களை வழி நடத்துவேன். புரிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வார்த்தையை கூட சொல்ல முடிந்த சொல்லுங்கள். கர்த்தர் தாமே எங்களுக்கு முன்பதாக போகிறார், அவர் எங்களோட கூட இருப்பார், எங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பார், எங்கள் பிள்ளைகளோடு கூட இருப்பார், எங்கள் சபையோடு கூட இருப்பார். ஆமென். இந்த ஆண்டு தேவன் தம்முடைய பிரசன்னத்தை வாக்களிக்கிறார். தேவன் தம்முடைய பாதுகாப்பை நமக்கு வாக்களிக்கிறார். God promises his presence for us. He promises his guidance for us. He reassures his presence once again. மீண்டும் அவருடைய பிரசன்னத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். தேவன் நமக்கு முன் சென்று நடத்துவதற்கு காரணம், to rely on God's guidance. ஆண்டவர் முன்னாளுக்கு போற காரணம், அவரை நாம் சார்ந்து விட வேண்டும், அவருடைய வழிநடத்தின்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் எப்பொழுதுமே நம்மை லீட் பண்ண விரும்புகிறார். இஸ்ரவேலின் மெய்ப்பர்கள் ஆட்டை நடத்துவது, ஆட்டுக்கு பின்னாலே அவர்கள் போக மாட்டார்கள், முன்னாலே அந்த கோலையும் தடியும் வைத்துக் கொண்டு நடப்பார்கள். அந்த ஆடுகள் அவர்களுக்கு பின்னாலே செல்லும். அந்த மெய்ப்பர் கையில் வைத்திருக்கிற அந்த கோலினாலும் தடியினாலும், அந்த பெரிய கோலினால் கொப்புகளை இழுத்து போடுவான், அவைகள் சாப்பிடும்படி. தடியை வைத்திருப்பான், ஓனாய் வந்தால் அடிப்பான், விரட்டி விடுவான். நம்முடைய தேவன் அவருடைய கோலும் தடியும் நம்மை தீட்டும். நமக்கு முன் இந்த ஆண்டு அவர் வல்லமுள்ள தேவனாக நமக்கு முன் செல்கிறார். இந்த உபாகமம் 31:8 4 காரியங்களை தேவன் சொல்லுகிறார். 1, I will be with you. நான் உங்களோடு கூட இருப்பேன். 2, I will not fail you. நான் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். 3, I will not forsake you. உங்களை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன். 4, fear not. பயப்பட வேண்டாம். கையை நில வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புதிய ஆண்டிலிருந்து காலை வேளையிலே, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை கைவிட மாட்டீர், எங்களை விட்டு விலக மாட்டீர். ஆண்டவரே, நாங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க. ஆமென். அந்த உபாகமம் 31:6 அவர்களுக்கு நீர் பயப்பட வேண்டாம். அந்த உபாகமம் 31:8 நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இதைத்தான் மறுபடியும் சொல்லுகிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல செய்திகள் எல்லா காரியங்களையும் நம்மளை பயமூட்டுகிறது தான். கடந்த ஆண்டு முடிவில் எல்லாம் நமக்கு எவ்வளோ சொன்னார்கள் இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகள். கிருபையாய் ஆண்டவர் கடந்த வருஷத்துல முடிவில் எல்லாம் நம்மை பாதுகாத்தார். இதெல்லாம் ஆண்டோடைய கிருபை. கடந்த ஆண்டு அதே போல எத்தனையோ பிரச்சனைகள் நாம் நினைச்சா முடிந்தது, நம்ம குடும்பம் முடிந்தது, அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் பாதுகாத்தார். மீண்டும் புதிய ஆண்டுக்கு நம்மை கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபாகமம் 31, 7, 8, 12 வசனங்களிலே பயத்தை பற்றி சொல்றார். பயந்தான் பயங்கரமான எதிரி. கையோ இந்த வருஷம் கால வேளையில பயத்தை புறப்படி தள்ளுங்கள். ஸ்தோத்திரிக்க பயம் நீங்கும். பரிசுத்த ஆவியின் பயத்தை நீக்குகிறார். இதை நினைத்தும் பயப்பட வேண்டாம்.
எப்படி இந்த குடும்பத்தை நடத்துவது, பிள்ளைகள் எப்படி வளர்ப்பது, தேவை எப்படி சந்திக்கப்படும், இந்த ஆண்டு என்னுடைய வேலை எப்படி இருக்கும், கர்த்தர் மகிமையாக நம்மை நடத்துவார். இதுவரை நடத்தினவர் இன்னும் வல்லமையாய் நடத்துவார். இந்த ஆண்டு நமக்கு முன் சென்று 4 காரியங்களை தேவன் செய்வதாக வாக்களித்திருக்கிறார். அதில் அதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஆண்டு தேவன் நமக்கு முன் செல்வதற்கு காரணம் 4. Why God goes before us? There is a reason. ஒன்று, வழியை ஆயத்தம் செய்ய. இந்த ஆண்டு நமக்கு அவர் வேலையை ஆயத்தம் செய்வார், உங்கள் வீட்டை ஆயத்தம் செய்வார், உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆயத்தம் செய்வார், சபைக்கு வேண்டிய ஆத்மாக்களை தேவன் ஆதாயம் பண்ணி தருவார், காரியங்களை செய்வார். இந்த வழியெல்லாம் ஆயத்தம் செய்வதற்கு to prepare the way. இந்த 12 மாதமும் இந்த ஆண்டு தேவன் நமக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி தருவார். கர்த்தர் சொல்லுகிற இந்த காலவெளியில, என் மகனே, என் மகளே, என் பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது உங்கள் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை. நீங்கள் அவைகளை பார்ப்பீர்கள், பார்ப்பீர்கள், உங்கள் ஆவியில் வளர்வீர்கள். எப்படி இதுவரை கூட ஆச்சரியமாக நடத்தினோ அதை விட மகிமையாக உங்களை நடத்துவேன். இந்த ஆண்டு கர்த்தர் இப்பொழுது ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆயத்தம் செய்து தேவனை ஆசீர்வதிக்க போகிறார். 2வது, ஆண்டவர் நமக்கு முன் செல்வது டு டைரக்ட், வழியை காட்ட. இந்த ஆண்டில் ஒருவேளை கல்லூரி முடித்து எந்த இதில் போய் சேரணும், படித்து முடித்தால் எந்த வேலையில போய் சேரணும், எந்த இடத்தில் இடத்தை வாங்கணும், எப்படி வீட்டை கட்ட வேண்டும், அந்த பணத்துக்கு எப்படி செய்யணும், இதெல்லாம் வழிகாட்டுறதுக்கு தேவன் கையை நல்லா உயர்த்தி வழிகாட்டும் தீபமாக. ஹல்லேலூயா. அந்த புதிய ஆண்டில் தேவன் நமக்கு முன் சொல்லுகிறார். முதலாவது, வழியை ஆயத்தம் செய்ய, ஏதோ ஒன்றை நமக்காக ஒன்றை ஆயத்தம் செய்து நமக்கு தருவதற்கு. 2வது, வழியை காட்ட. அவர் வழியை காட்டுவது மட்டுமல்ல, வழி நடத்துவார். மெய்ப்பன் வழியை காட்டுறது மட்டுமல்ல, வழி நடத்துவார். பின்னாலே அந்த மாடுகள் செல்லணும், அவ்வளவுதான். We have to follow Jesus, that's all. This year the Lord will direct you. எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், யார்கிட்ட ஏமாறாம இருக்கணும், யாருன்னா ஏமாற்றுவா அல்லது யாருக்கு செய்வான், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாரு, டைரக்ட் பண்ணுவாரு. இந்த வழியா போகாதான் பாரு, இது வேண்டாம் வணக்கம் பாரு, இதை எப்படி போ, இதை எடு சொல்லுவார், டைரக்ட் பண்ணுவார். புரிந்தவர்கள் கரங்களை இந்த காலவெளியில இந்த புதிய ஆண்டிலே தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த புதிய ஆண்டில் தேவன் சொல்லுகிற வார்த்தை, year 2025 தேவன் சொல்லுகிறார், வழி நடத்துவேன், வழி உனக்கு ஆயத்தம் செய்யும்படி நான் முன்னாலே செல்லுகிறேன். 3வது, டு அக்கம்பனி யூ, உற்ற துணையாய் நமக்கு இருப்பதற்கு தேவன் நமக்கு முன் சொல்லுகிறார். அவர்தான் ஆபத்தில் ஏற்ற துணை, அனுகூலமான துணை. ஆகவே ஆண்டவர் நமக்கு முன் போவது நமக்கு ஒரு கம்பெனியன், நமக்கு ஒரு வழிகாட்டி, உற்ற துணையாக தேவன் நமக்கு முன் சொல்லுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஆண்டு 2025 வழியை ஆயத்தம் செய்யும் முன்னாலே கர்த்தர் சொல்லுகிறார், நமக்காக ஒன்றை ஆயத்தம் செய்வார். இந்த ஆண்டு முடியும் போது சொல்லுவீர்கள், கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார், இப்படி செய்தார் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். 2வது, டு டைரக்ட், வழி நடத்த, வழிகாட்ட. இந்த ஆண்டு இன்டைரக்ஷனலா இருந்து புரியாம இருக்கிற சூழ்நிலைகளில் தேவன் ஆச்சரியமாக வழி நடத்தி தேவன் நம்மை கொண்டு போகிறார். 3வது, கம்பெனி, ஒற்ற துணையாய். யாரும் இவளுக்கு யாரும் இல்லை, இவனுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி நாம ஒன்னில்லைன்னு நம்மளை யாரும் எதிர்த்து விட முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தேசம் காணும், ஜாதிகள் காண்பார்கள், ஜனங்கள் காண்பார்கள். இது ஒன்றை சேதப்படுத்தாதபடி உன்னோடு கூட ஒற்ற துணையாக அவர் இருப்பார். ஆமே. ஆகார் வனாந்திரத்தில் தண்ணீரத்தில் இருந்த பொழுது வந்து நின்றார் இயேசு தூதனாக. அன்றைக்கு யோசுவா எரிகோவை ஜெயிப்பதற்கு போய் வாழ்ந்த மந்திர வழியில் இருந்த போது இயேசு வந்து நின்றார். போர் சேவகனாக, சோல்ஜராக வந்து நின்றார். எங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் இடம் தெரியாமல் இருந்தார்களோ அந்த இடத்தில் இயேசு வந்து தூதனாக நின்றார். பழைய ஏற்பாடு முழுவதும் இயேசு தூதனாக வந்து நின்றார். கிதியோனுக்கு தூதனாக வந்தார், யோசுவாவுக்கு தூதனாக வந்தார். ஆமே. வழிகாட்டும் தூதனாக வருகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு.
ஆகவே he will accompany you, நமக்கு உற்ற துணையாக வருவார். நான்காவதாக, to assist you in all your ways, என்ன தேவையோ எல்லாவற்றுக்கும் உதவி செய்யப்படி வருவார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வந்தால் மன்னாக்கு குறைவே இல்லை, காடைகளுக்கு குறைவில்லை, தண்ணீருக்கு குறைவில்லை. வழியில் என்னன்னா வாட்டெவர் ஹெல்ப்ஸ் வி நீட், என்ன உதவி தேவையோ எல்லாம் வழி செய்வார். படித்துள்ள கரங்களை வைத்து Year 2025 தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். Year 2025 ஆண்டவரே எங்களை வழிநடத்த வழிகாட்ட நீர் முன் செல்கிறீர். நாங்கள் உம்மை பின்பற்றி வருவோம். எங்களுக்கு நீ செய்யப்பட பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுகளின் குடும்பத்துக்கு உற்ற துணையாக நீர் இருக்கிறீர். ஆமென். நீர் ஒரு போர் வீரனை போல ஏஞ்சல் ஆஃப் தி லார்டாக, மகிமையின் தேவனாக, அவருடைய இரத்தம் உங்களுக்கு பாதுகாப்பு, அவருடைய நாமம் உங்களுக்கு பாதுகாப்பு, அவருடைய வார்த்தை அரணை போல இருக்கும் உற்ற துணையாக அவர் இருப்பார். நான்காவதாக, உதவி செய்ய அவர் நம்மோடு கூட இருக்கிறார். டு அசிஸ்ட் us in all our ways, என்னது தேவையோ அதை உடனே நமக்கு தர, எது நமக்கு வேண்டுமோ அதை நமக்கு செய்து முடிக்க. ஆமென். அல்லேலூயா. ஆகவே இப்படி ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். அந்த 31:3 31:6 31:8 31:3 கர்த்தர் தாமே உனக்கு என்பதாக போகிறார். 6 உன்னோடு வருகிறார். 8 மறுபடியும் கர்த்தர் தாமே உனக்கு என்பதாக போகிறார். அந்த உபாகம் 31 மட்டும் 3 times மீண்டும் மீண்டும் மீண்டும். ஏன் கடைசி காலத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் யுத்தங்கள் கேள்விப்படுகிறோம், அழிவுகள் நாசங்கள் உண்டு, ஆண்டுடைய தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு தேவன் பாதுகாப்பாக இருப்பார். தம்முடைய ஜனங்களை அவர் நடத்துவார். தன்னுடைய ஜனங்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதே இல்லை. இன்று காலை கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் 2025 கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாக போகிறேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நான் கைவிடுவதில்லை, நீ பயப்பட வேண்டாம். இந்த உபாகம் 31:8 இந்த ஆண்டு முழுவதும் தேவனை காத்து இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்துவதாக. இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், படிப்பு காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை நம்மோடு கூட இருப்பதாக. கடந்த நாட்களில் வந்த தீமைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் இந்த ஆண்டு நம்மை விலக்கி பாதுகாத்து, கடந்த ஆண்டில் செய்ய முடியாத காரியங்களை இந்த ஆண்டு தேவன் நம்மை செய்ய பலப்படுத்தி, கடந்த ஆண்டு தேவன் பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருந்தால் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு நிறைவேற்றி இந்த ஆண்டு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க செய்வாராக. அல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி, அவருடைய வல்லமையுள்ள செயல்களுக்காக நன்றி என்று சொல்லி, ஆச்சரியமான அந்த தேவனுக்கு நாமே துதிகளை நாம் ஏறெடுப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த காலையிலே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே உடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகளுக்காக ஸ்தோத்திரம், அற்புதமான நம்முடைய பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆச்சரியமான நம்முடைய வழிகள், அற்புதமான நம்முடைய பாதைகள், மகிமையான நம்முடைய செயல்கள், அல்லேலூயா, எல்லாவற்றுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி உமக்கே ஆராதனை. இந்த காலையில் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோமா இணைந்து Oh my God.
சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு எல்லாரும் நன்றிகளை செலுத்தி இருக்கிற இடங்களிலே கரங்களை வைத்து இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறேன், இந்த புதிய ஆண்டின் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த வாகம் 31:8 கர்த்தர் நமக்கு முன்பதாக சென்று நமக்கு வழிகாட்டி வழி நடத்தி ஆயத்தம் செய்து உதவி செய்து இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள தேவனை, கடந்த ஆண்டு முழுவதுங்களை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டில் எங்களை கொண்டு வந்தீர். கடந்த ஆண்டு இருந்த எத்தனையோ பேர் இன்றைக்கு எங்களோடு கூட இல்லை, ஆனால் உங்களுடைய கிருபையினால் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழிநடத்தும். இப்பொழுது இந்த காலை ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன். ஊழியர்கள், குடும்பங்கள், சபைகள், விசுவாசிகள், ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டில் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உதவி செய்யும். முன் சென்றவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். வழி நடத்தியவர்களுக்கு செய்யப்படுற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். வெற்று துணையாக இருந்து செய்யப்படுற ஆச்சரியமான காரியங்களுக்காக நன்றி நன்றி. என்ன பயப்படுத்துகிற காரியங்கள் வந்தால் நம்முடைய கிருபை வழிநடத்த போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். பெற்றோருடைய ஆசீர்வதியும், நாய் தோப்பர்களுடைய ஆசீர்வதியும், பிள்ளைகளுடைய ஆசீர்வதியும். இந்த ஆண்டு கல்லூரி பள்ளிக்கூடங்கள் அட்மிஷன் காரியங்கள் தேவைகள் ஆச்சரியமாக நடக்கட்டும். வீட்டு கட்டிட வேலைகள் நடக்கட்டும், இடங்கள் வாங்கட்டும், ஆலயங்கள் ஆண்டவரை கட்டுகிற ஆலய ஆசீர்வதித்தள்ளும், எல்லா தேவைகளையும் இந்த ஆண்டு சந்தித்தள்ளும். பொருளாதாரத்தில் ஒருபடி எல்லாரையும் உயர்த்தும். கடந்த ஆண்டு பட்ட பாடுகள் போதும், இந்த ஆண்டிலே உயர்த்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எப்படிப்பட்ட தீமை பயங்கள் வந்தால் தேவன் பாதுகாத்துள்ளே நடத்தும். உலகத்தில் உள்ள கேட்டஸ்டாபிக்ஸ் பயங்கரமான காரியங்களுக்கு எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை சுற்றி வேலை அடைத்துக் கொள்ளும். திருச்சபை சுற்றி வேலை அடையும், பிள்ளைகளை சுற்றி வேலை அடையும். கிருபை ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதாக நீங்கள் முன் சென்று காரியங்களை ஆச்சரியமாய் செய்திகளை வழிநடத்தி இந்த ஆண்டு 2025 மகிமையினால் நிரம்புவதற்காக நன்றி. கடந்த ஆண்டை விட புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய வரங்கள், புதிய கிருபைகள், புதிய காரியங்கள் எல்லாம் உண்டாகட்டும். சாபங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், வேதனைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். கிருபையினால் ஆசீர்வதித்தல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். இந்த புத்தாண்டின் வாழ்த்துக்கள் உங்கள் யாவருக்கும், புதிய ஆண்டு இந்த வார்த்தையின்படியே உங்கள் யாவருக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all in